என் நெஞ்சில் குடியிருக்கும். துபாய் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷை சந்திக்க போகுதுன்னு சொன்னீங்களே, நடந்துச்சா? நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் ப்ராப்பர்ட்டி வாங்குவேன்னு சொன்னீங்களே, டெவலப்பர் கிட்ட பேசி நல்ல டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுத்தேனே, ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்களா? 2 மாசத்துல பே பண்ணக்கூடிய பேமெண்ட்டை 4 மாசம் வரைக்கும் டைம் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நான் ப்ரொசீட் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அதையும் வாங்கி கொடுத்தேனே, பண்ணீங்களா? எனக்கு ப்ராப்பர் நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங் வாஸ்து யூனிட் மட்டும்தான் வேணும்னு சொன்னீங்க. சார், துபாயில் யாரும் வாஸ்து பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன், கேட்கல. பட் இருந்தும் ப்ரீ லான்ச்லேயே உங்களுக்கான வாஸ்து யூனிட் எடுத்து கொடுத்தேன். அப்பயாச்சும் வாங்குனீங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி 1 மாதம் சுற்றி திரிஞ்சு ப்ராப்பர்ட்டி ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியாக என் ஒய்ஃபுக்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் நான் போய் கேட்டுட்டு ஃபைனல் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, திரும்ப வந்தீங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி இலியாஸ், எனக்காண்டி நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. துபாயில் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று வாங்கினா அதை நான் உங்ககிட்ட மட்டும்தான் வாங்குவேன்னு சொன்னீங்களே, ஆனால் கடைசியில் வேற யார்ட்டும் வாங்கிட்டீங்களே மை டியர். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். துபாய் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், நம்பிக்கை தளர விட்டுறாதீங்க, தைரியமா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நம்மளே.